முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு தயாராகி வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். அநேகமாக இன்னும் ஒரு 2 அல்லது 3 இதே மாதிரி ஒரு வகுப்புகளில் இந்த வீடியோவில் நம்ம இந்த சாப்டர் 4 கம்ப்ளீட் பண்ணிடலாம். முடித்ததுக்கப்புறம் இந்த சாப்டர் 4லேருந்து அதிகபட்சம் என்ன கேள்விகள் கேட்கப்படும், அது இல்லாமல் இப்போது ரீசண்டாக டிஆர்பி எக்ஸாமில் என்ன மாதிரியான கேள்விகள்லாம் இந்த சாப்டர்லேருந்து கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு டிஸ்கஷன் வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் அதுலேயே சேனலில் இணைஞ்சிருங்க. ஒரு கொஸ்டின் பேப்பருக்கான ஒரு லிங்க்கை நான் அனுப்புகிறேன். அந்த டெஸ்ட்டை நீங்கள் எல்லோரும் அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிக்கலாம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். சாப்டரை ஃபுல்லாக பார்த்துட்டு அப்போ தான் டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் அட்டென்ஷன். சாப்டர் 4ல் அட்டென்ஷன், இன்னட்டென்ஷன் அண்டு டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு இருக்குது. அதில் சில விஷயங்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அட்டென்ஷன், அதாவது கவனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட செயல் அல்லது பொருளை நோக்கி ஒருவரின் சிந்தனையை செலுத்தும் செயல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நாம் எல்லாருமே சொல்லுவோம் இல்லையா, நான் கவனிச்சிட்ருக்கேன், வகுப்பை கவனிச்சிட்ருக்கேன் அப்படின்னா, உண்மையாகவே நாம் கவனிக்கிறோமா அப்படின்னா கிடையாது, பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ கவனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த நம்மளுடைய சிந்தனை எல்லாமே அந்த ஒரு பொருள் மேலேயோ இல்லை அங்கே ஏதாவது ஒரு செயல் நடந்துகிட்டு இருக்கோ அது மேலே இருக்கணும். இப்போ நம்ம ஒரு வகுப்பு எடுத்துகிட்டு இருக்காங்க, அந்த வகுப்பு எடுக்கிறவங்களோட என்ன செயல் நடக்குதோ அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் நம்ம கேட்டுக்கிறோமா, அந்த சிந்தனையெல்லாம் நம்ம வாங்கிக்கிறோமா அப்படிங்கிறது தான் இங்கே கவனம் அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏ ப்ராசஸ் இன்வால்விங் த ஆக்ட் ஆஃப் லிசனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு செயல்பாடு தான். இப்போ நம்ம சொன்ன விஷயமே ஆங்கிலத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது, அட்டென்ஷன் இஸ் எசென்சியலி எ ப்ராசஸ் அண்ட் நாட் அ ப்ராடக்ட். இது ஒரு செயல்பாடு. நாம் கவனிக்கிறது அப்படிங்கிறது ஒரு செயல்பாடு. ஆனால் இது ஒரு பொருள் கிடையாது. இதனால் என்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நாம் ஆக்டிவாக அதை கவனிச்சிருக்கோமா அப்படிங்கிறத சொல்ல வர்றது தான் அட்டென்ஷன். இட் ஹெல்ப்ஸ் இன் அவர் அவேர்னஸ் ஆர் கான்சியஸ்னஸ் ஆஃப் அவர் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு பொருளை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம் கவனிக்கணும் இல்லையா. நம்ம சும்மா ஏதோ இன்ஆக்டிவாக எந்த விஷயத்தையும் பார்க்காம சுற்றி இருக்கிறது என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உதவுறது தான் என்ன அப்படின்னா இந்த அட்டென்ஷன், கவனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்புறம் இந்த கவனம் தான் நமக்கு என்ன பண்ணுதுன்னா, அட்டென்ஷன் ஹெல்ப்ஸ் இன் பிரிங்கிங் அபவுட் மென்டல் அலர்ட்னஸ் அண்டு ப்ரிப்பேர்னஸ். மனதளவில் நம்மளை எப்போவும் தயார் நிலையில் வச்சுக்கிறதுக்கு உதவுறது அட்டென்ஷன் தான், கவனம் தான். சரியா? ஸோ நாம் எங்கே இருந்தாலும் சரி, நம்மளை சுற்றி நடக்கிற ஒரு நிகழ்வையோ இல்லை நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம்னாவோ அதை உற்று நோக்கிறது, சிந்தனையோட நல்ல ஒரு கான்சியஸோட உற்று நோக்கிற அந்த செயலுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அட்டென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் அட்டென்ஷன், அதாவது கவனத்துடைய வகைகள். இந்த வகைப்பாட்டை கொடுத்தவர் யார் அப்படின்னா ராஸ் அப்படிங்கிறவர் 1951ஆம் வருடம் இந்த கவனத்துடைய வகைப்பாட்டை கொடுத்துருக்கிறாரு. மொத்தம் 2 வகையாக இதை பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று நான் வாலிஷனல் ஆர் இன்வாலன்ட்ரி அட்டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது விருப்பம் இல்லாத கவனம் அப்படின்னு இதுக்கு பேர். சரிங்களா? அது என்ன விருப்பம் இல்லாத கவனம் அப்படின்னா, வித்தவுட் அ கான்சியஸ் எஃபோர்ட் ஆன் அவர் பார்ட். அதாவது ஒரு பெரிய இதுக்காக ஒரு மெனக்கடையிலே இல்லாமல் சும்மா அப்படியே கேஷுவலாக கவனிக்கிறது, அதுக்கு பேர் விருப்பமில்லாத கவனம் அப்படின்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, அந்த ஒரு குழந்தை அழுகுது, அதை அவங்க அம்மா எப்படி பார்த்துக்குவாங்க, அப்புறம் சடனாக ஒரு லவுட் நாய்ஸ் வருது, ஒரு பிரைட் கலர் கிடைக்கிது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம்னா இதெல்லாம் விருப்பமில்லாத கவனம். திடீர்னு வருது, ஏதோ கடுப்பில் நம்ம பார்ப்போம் இல்லையா, அதை ஒரு கான்சியஸாக நம்ம பார்க்க மாட்டோம். அப்படிங்கிறது தான் விருப்பம் இல்லாத கவனம் அப்படின்னு சொல்கிறது. இன்னும் ஒரு சிறந்த உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம், அப்போ அங்கே ஒரு பாட்டு கேட்குது. அப்போ அதை என்ன பண்ணுவோம், படிச்சுட்டு இருக்கிறதுல நம்ம முழு கவனம் இருக்கும், ஆனால் அந்த சாங்கும் லைட்டாக நமக்கு கேட்கும். இதை வேணும்னு நம்ம ஒரு பெரிய எஃபோர்ட்டெல்லாம் எடுத்து கவனிக்க போகிறதில்ல. அதுதான் விருப்பம் இல்லாத கவனம், அதாவது இன்வாலன்ட்ரி அட்டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்வாலன்ட்ரி அட்டென்ஷனில் 2 வகை இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா என்ஃபோர்ஸ்டு அப்படின்னு சொல்கிறோம், வற்புறுத்தப்பட்டது. அதாவது எப்படின்னா சஸ்டைன்டு பை இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்கிறோம், உள்ளுணர்வால் உருவாக்கப்படுறது என்ஃபோர்ஸ்டு. இன்னொன்று ஸ்பான்டேனியஸ் அப்படின்னு சொல்கிறோம், தன்னிச்சையானது, சஸ்டைன்டு பை சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வாலண்டரி அட்டென்ஷன், தன்னார்வ கவனம் அப்படின்னு சொல்கிறோம், வாலிஷனல் அப்படின்னு சொல்கிறோம். இது என்னென்னா when the attention is diverted willingly to an object அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா?
நாமளே முழு கவனம் எடுத்து நல்ல ஒரு எஃபர்ட் போட்டு அந்த விஷயத்தை நாம் கவனிக்கிறது. இப்போ நம்ம ஒரு தேர்வுக்காக படிக்கும் பொழுது அதை வந்து ஒரு நல்ல ஆர்வத்தோட முழுமையான ஹோல் ஹார்ட்டடாக வந்து கவனிப்போம் இல்லையா, அந்த கவனத்துக்கு பேர் வாலண்டரி அட்டென்ஷன், தன்னார்வ கவனம். அதாவது நாமளே ஆர்வம் வந்து அந்த விஷயத்தை கவனிக்கணும் அப்படின்னு நினச்சி பண்ணுறது வந்து வாலண்டரி. இன்வாலண்டரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சும்மா கேஷுவலாக பார்க்குறது, சாதாரணமாக அதை பார்க்குறது, அதில் ஒரு பெரிய விஷயமா அதை நம்ம எடுத்துக்க போகிறதில்ல, அது வந்து இன்வாலண்டரின்னு சொல்கிறோம். இங்கே தன்னார்வ கவனம் வாலண்டரிங்கிறது வந்து ரொம்ப ஒரு எஃபோர்ட் போட்டு அதை கவனிக்கிறது. இந்த வாலண்டரி அட்டென்ஷன், தன்னார்வ கவனத்துக்கு வந்து நம்முடைய பங்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நாம் வந்து இதில் ரொம்ப ஈடுபடணும், இன்ட்ரெஸ்ட்டோடு இருக்கணும், அப்போ தான் பண்ண முடியும். ஸோ இதில் 2 இருக்குது, இம்ப்ளிசிட்டுன்னு ஒன்று, மறைமுக கவனம்னு ஒன்று, எக்ஸ்பிளிசிட்டு வெளிப்படையான அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. இந்த இம்ப்ளிசிட் அப்படிங்கிறது என்னென்னா லைட் வில் பவர் எனஃப், அதாவது கொஞ்சமாக நம்ம அது வந்து நடக்கிறதுக்கான ஒரு வில் பவர் கொடுத்தா போதும் அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸில் இருக்கோம், பாடத்தை சரியாக கவனித்து எழுதி முடிக்கலை, அப்போ டீச்சர் நம்மளை திட்டுறாங்க, கொஞ்சம் முயற்சி பண்ணோம்னா அதை எழுதி காமிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். இது வந்து மறைமுகமாக நமக்கு நாமே வச்சுக்கிறது. அடுத்தது எக்ஸ்பிளிசிட்டு, வெளிப்படையான கவனம் அப்படிங்கிறது. வெளிப்படையான கவனத்துக்கு வந்து ரொம்ப அதிகமான வில் பவர் வேணும். ஏன்னா ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப பண்ணால், வெளிப்படையான இதை வந்துட்டு திரும்ப திரும்ப பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா இந்த கவனத்தை வந்து நம்ம சரி பண்ண முடியும். அடுத்தது ஃபேக்டர்ஸ் ஆர் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் அட்டென்ஷன், அதாவது கவனத்தை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் எதெல்லாம் தீர்மானிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இதில் 2 எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கும்போது வெளிப்புற காரணிகள், நமக்குள்ளே இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய காரணிகள் எதெல்லாம் வந்து இந்த கவனத்தை தீர்மானிக்கும், கவனத்தை நமக்குள்ளே உண்டு பண்ணும், இல்லை தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நேச்சர் ஆஃப் ஸ்டிமுலஸ் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது தூண்டுதலோட தீவிரம் அப்படின்னு சொல்கிறோம். நாம் ஒரு விஷயத்தை கவனிக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு தூண்டுதல் கிடைக்கணும். இது என்ன சார் தூண்டுதல்ங்கிறது திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம ரோடில் நடந்து போயிட்டு இருக்கோம், அமைதியாக இருக்குது ரோடு, திடீர்னு ஒரு பயங்கர சத்தம் கேட்குது, அந்த சத்தம் தான் நமக்கான தூண்டுதல். ஸோ எது ஒரு விஷயம் நம்மளை அதிகமாக கவனத்தை நம்மளை ஈர்க்குதோ அந்த விஷயந்தான் வந்து என்ன அப்படின்னா வெளிப்புற காரணி, நமக்கான தூண்டுதல். அதுதான் நேச்சர் ஆஃப் ஸ்டிமுலஸ். எந்த மோஸ்ட் எஃபெக்டிவ் ஸ்டிமுலஸ் சுட் ஆல்வேஸ் பி சூசன் ஃபார் கேப்சரிங் மேக்ஸிமம் அட்டென்ஷன். எது அதிகமாக வந்து நமக்கு வந்து தூண்டுதலை உண்டாக்குதோ அது நம்மளை அதிகமாக நம்முடைய கவனத்தை ஈர்க்கும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது சத்தம் கேட்ட உடனே எல்லாரும் அந்த பக்கம் திரும்புகிறோம், நம்மளோட கவனம் ஃபுல்லாக அங்கே போகுது. அதுதான் நேச்சர் ஆஃப் ஸ்டிமுலஸ் அப்படிங்கிறது. ரெண்டாவது இன்டென்சிட்டி அண்டு சைஸ் ஆஃப் த ஸ்டிமுலஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது தூண்டுதலோட தீவிரம், அதோட அளவு. ஏன்னா எந்த அளவுக்கு அந்த தூண்டுதல் நமக்கு கிடைக்கிதோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட கவனம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஸ்ட்ராங் ஸ்டிமுலஸ் அட்ராக்ட்ஸ் மோர் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பயங்கரமான சத்தம் நம்மளோட கவனத்தை அதிகமாக ஈர்க்கும், ஒரு பிரைட்டான லைட்டு நம்மளோட கவனத்தை அதிகமாக ஈர்க்கும், ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்மெல்லு, ரொம்ப வந்து பயங்கரமான மோசமான ஸ்மெல்லாக இருக்கே அப்படிங்கிறது நம்மளுடைய கவனத்தை ஈர்க்கும். நம்ம போகிற பக்கத்துலேருந்து ஒரு பெரிய பொருள், நம்ம வந்து எல்லாமே சின்ன சின்னதாக பார்த்துட்ருக்கோம், அந்த இடத்துல ஒரு பெரிய பொருள் இருக்குது, அது நம்மளோட கவனத்தை ஈர்க்கும். ஸோ அதுதான் வந்து இந்த தூண்டுதலோட தீவிரம், அதோட அளவும் நம்மளோட அட்டென்ஷனை, கவனத்தை வந்து அதிக அளவில் ஈர்க்கும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது கான்ட்ராஸ்ட்டு, சேஞ்சு அண்டு வெரைட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு மாற்றம், பன்முகத்தன்மை இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்முடைய கவனம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அட்ராக்ட் அட்டென்ஷன் மோர் ஈஸிலி தென் சேம்னஸ் அண்டு ரொட்டீன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது நாம் நடந்து போயிட்டுருக்கோம், ஒரே மாதிரியாக எல்லாமே ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அங்கே நம்மளோட கவனம் இருக்காது. ஏன்னா வித்தியாசமாக எங்கே ஒரு இடம் இருக்குதோ அப்போ தான் நம்முடைய கவனம் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு சினிமா பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடுறாங்க, அங்கே பாருங்கள் அந்த ஹீரோ மட்டும் வேறு கலரில் கான்ட்ராஸ்ட்டாக போட்டிருப்பாரு, மற்றவங்க பின்னாடி இந்த டான்ஸ் ஆடுறவங்க எல்லாருமே அவங்க வேறு கலரில் ஒரே மாதிரி கலர் போட்டிருப்பாங்க, ஹீரோவை மட்டும் வித்தியாசப்படுத்தி காட்டுவாங்க, ஹீரோவும் ஹீரோயினையும். ஸோ அதுதான் வந்து கவனத்தை ஈர்க்கும், அவங்க மேலே மட்டும்தான் நம்முடைய கவனம் போகும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த டாப்பிக்கு. அடுத்தது ரிப்பிட்டேஷன் ஆஃப் ஸ்டிமுலஸ் அப்படின்னு சொல்கிறோம். திரும்ப திரும்ப தூண்டுதல் வந்து நமக்கு கிடைக்கும்போது அப்போ தான் நாம் அதிக கவனம் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வி மே இக்னோர் அ ஸ்டிமுலஸ் த ஃபஸ்ட் டைம், பட் வென் இட் இஸ் ரிப்பீட்டட் செவரல் டைம்ஸ் இட் கேப்சர்ஸ் அவர் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, யாரோ ஒருத்தர் நம்ம ஃப்ரெண்டே இருக்காங்க, நாம் ஒரு முக்கியமான ஒரு வேலையில் இருக்கோம், மொதல் தடவை கூப்பிடும்போது என்ன பண்ணுவோம், சரி ஓகே நான் வரேன்ப்பா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையில் ஈடுபட்டுருப்போம். ரெண்டாவது தடவை கூப்பிடும்போது என்ன பண்ணுவோம், கொஞ்சம் தவிர்த்துட்டு இருப்போம். மூணாவது தடவை, நாலாவது தடவை திரும்ப திரும்ப நம்ம மேலே ஒரு தூண்டுதல் வரும்போது அங்கே நமக்கு கவனத்தை ஈர்க்க ஆரம்பிச்சிரும். அதுதான்
அடுத்தது மூமெண்ட் ஆஃப் த ஸ்டிமுலஸ், தூண்டுதலோட இயக்கம். இப்போது நம்ம முன்னாடி ஒரு பொருள் சும்மாவே கிடக்குது, ஒரு கல் சும்மா கிடக்குது அப்படின்னா அங்கே நம்மளுடைய கவனம் கண்டிப்பாக போகாது. அதே அந்த இடத்துல ஒரு கல் வேகமாக உருண்டு வருது அப்படின்னு சொல்லும்போது என்னாகும் அப்படின்னா அந்த கவனம் முழுக்க நம்மளோட அந்த கல் மேலே தான் இருக்கும். சரியா? மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ் கெட் மோர் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். சும்மா கிடக்கிற ஒரு பொருளை விட மூவ் பண்ணிகிட்டு இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வகுப்பில் ஆசிரியர் வந்து ஒரே இடத்துல நின்று பாடம் நடத்துகிறத விட வகுப்பறை வந்து இயக்கம் வேணும்னு சொல்லுவோம். மூமெண்ட் வேணும், டீச்சர்ஸ் மூமெண்ட்டுனே ஒன்று இருக்கும். நம்ம வந்து இதில் பார்த்துருப்போம் மைக்ரோ டீச்சிங்கில். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆசிரியரோ எந்த இடமா இருந்தாலும் சரி, மூமெண்ட் ஆகிற இயக்கத்தில் இருக்க ஒரு பொருள் வந்து அதிக கவனத்தை நம்ம மேலே ஈர்க்கும் அப்படின்னு சொல்கிறோம். இது வரைக்கும் நாம் பார்த்தது எல்லாமே எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், வெளிப்புற காரணிகள் நமக்கு வெளியே இருந்தது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய என்னென்ன காரணிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதெல்லாம் நாம் ஏற்படுத்துறது. முதல்ல வந்து இன்ட்ரெஸ்ட் அண்டு டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வந்து இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது ஆர்வம் அப்படின்றோம். இந்த ஆர்வம் தான் கவனத்தோட தாய் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது யாருக்கு ஆர்வம் அதிகமாக ஒரு விஷயத்தில் இருக்கோ அங்கே வந்து கவனம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஆர்வத்தை வந்து கவனத்தோட தாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன முக்கியமான விஷயம், ஆர்வம் எங்கே அதிகமாக இருக்கோ இல்லை எந்த ஒரு செயல் மீது எந்த ஒரு பொருள் மேலே இருக்கோ அங்கே வந்து நம்முடைய கவனம் அட்டென்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். அது ஒரு காரணி. அப்போது ஒரு விஷயத்தை நாம் நல்லா கவனித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது மேலே நமக்கான ஆர்வம் அதிகமாக இருக்கணும். அடுத்தது மோட்டிவ், அதாவது நோக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா நாம் எதன் மேலே அதிக நோக்கம் கொண்டு இருக்கிறோமோ அதன் மேலே ஆர்வம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது நமக்கு பிடிக்காத, எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்து மேலே நம்மளோட ஆர்வம் கண்டிப்பாக திரும்பாது. நம்மளோட நோக்கம் எங்கேயோ அங்கே தான் நம்மளுடைய ஆர்வமும் கண்டிப்பாக அந்த அட்டென்ஷனும் அதில் இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு எனக்கு வந்து எக்ஸாமை நான் கம்ப்ளீட் பண்ணி படித்தே ஆகணும் அப்படிங்கிற நோக்கம் இருக்கும்போது அதுக்கான ஆர்வம் ஆட்டோமேட்டிக்காக உருவாயிரும். நம்ம அதை தொடர்புடைய செயல்களில் நம்ம ஆட்டோமேட்டிக்காக இருக்க ஆரம்பிச்சிடுறோம். உதாரணத்துக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு பசியோடு இருக்கக்கூடிய ஒரு பர்சன் வந்து கண்டிப்பாக அவர் வந்து அந்த சாப்பாடு குக்கிங் பண்ணுறதோட சமைக்கிறவங்களோட ஸ்மெல்லு கண்டிப்பாக அங்கே தெரிஞ்சிடும் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதுதான். அடுத்தது ரொம்ப முக்கியமானது மனநிலை, மைண்ட் செட்டு அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நம்ம கவனிக்கிற மனநிலையில் இருக்கணும். என்னை வந்து சும்மா வற்புறுத்தி உட்கார வச்சு இந்த பக்கம் திரும்ப நேராக உட்காரு எல்லாம் சொல்லி அதட்டி, அதாவது கவனம் அப்படிங்கிறது நம்முடைய உள்ளுணர்வில் தானாகவே நடக்கணும். வாலண்டரியாக வந்து அட்டென்ஷன் இருக்கணும். அப்போ தான் அது வந்து ஒரு சிறந்த கவனம், சிறந்த ஒரு விளைவுகளை உருவாக்கும் நமக்குள்ள. யாரோ ஒருத்தர் பிடிச்சிட்டு வந்து யாரோ ஒருத்தர் படிக்க வச்சு, இப்போ அப்படி தானே நடக்குது. நிறைய பசங்களை நாமளாக தான் படிக்க சொல்கிறோம், நமக்காக படிக்கிற மாதிரி படிக்கிறான், சொன்னாதான் படிப்பான், சொன்னாதான் எழுதுவான் அப்படிங்கிறது வந்து இது வந்து அந்த நல்ல ஒரு மனநிலை இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ கவனம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த கவனத்தை நம்மளால் அளக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக முடியும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஸோ அதுக்கு நம்ம பயன்படுத்துகிற இந்த வார்த்தைக்கு பேர் தான் ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன், கவன வீச்சு இல்லைனா கவன இடைவெளி அப்படின்னு நம்ம வந்து இதை சொல்லுவோம். ஸோ கவன வீச்சு, ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு நபர் வந்து ஒரு குறிப்பிட்ட செயல்பாடு அல்லது ஒரு தலைப்பில் கவனம் செலுத்துகிற நேரம், எவ்வளோ நேரம் அந்த விஷயத்தில் அவங்க வந்து கவனம் செலுத்துகிறாங்க, அதில் எவ்வளோ அவங்களால கவனித்து அந்த செயல்பாட்டை புரிஞ்சிக்க முடியுது அப்படிங்கிறது, கான்சன்ட்ரேஷனோட எவ்வளோ நேரம் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து இந்த கவன வீச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த கவன வீச்சை அளவிடுறதுக்காக முதல்ல சார் வில்லியம் ஹாமில்டன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணாருன்னா, ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் அப்படிங்கிறத அளக்கிறதுக்கு வந்து ஒரு மார்பிள்ஸை பயன்படுத்தியிருக்கிறாரு. இதுக்கு பேரே மார்பிள்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு பேர். அதாவது வந்து ஒரு நிறைய மார்பிள்ஸை வந்து அதை அடையாளம் காண்றது, ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ளே பண்ணுறது. ஸோ இவரோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சார் வில்லியம் ஹாமில்டன் ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டு to study the span of visual attention are done with the help of an instrument known as டாசிஸ்டாஸ்கோப். இதுதான் ரொம்ப முக்கியமானது. கவன வீச்சுமானின்னு இதுக்கு பேர். சரிங்களா? இது எதை சோதனை பண்ணுறதுக்கு பயன்படுது அப்படின்னா, காட்சி புலனறிவு அப்படிங்கிறத, விஷுவல் பெர்செப்ஷன் அப்படிங்கிறத வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த டாசிஸ்டாஸ்கோப் அப்படிங்கிற ஒரு கருவி வந்து பயன்படுது. இதை முதல்ல அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்னா, ஒரு ஜெர்மன் உளவியலாளர் 1859 ஆல்ஃப்ரெட் வில்ஹெம் வாக்மேன் அப்படிங்கிறவர் வந்து தான் இதை வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. இப்போ நீங்கள் இமேஜில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து தான் அந்த டாசிஸ்டாஸ்கோப்பு. இது ஒரு உட்டன் போர்டில் ஆகியிருக்கும். இதில் வெளியே இருந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஹோல் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோல் வழியாக நம்ம பார்க்கும்போது உள்ள ஒரு கார்டில் வச்சுருப்பாங்க. கார்டில் வந்து வார்த்தைகள்
இங்கிலீஷ் லெட்டர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஒரு பர்டிகுலர் டைம் கொடுத்து அதுக்குள்ளே நம்மளால் எத்தனை வார்த்தைகளையோ இல்லை எத்தனை எழுத்துக்களை நம்மளால் வந்து அடையாளம் காணப்படுது, அதாவது கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படுது அப்படிங்கிறத அளக்கிறதுக்காகத்தான் இந்த டாசிஸ்டாஸ்கோப் அப்படிங்கிறது பயன்படுது. ஒரு ஆவரேஜ் ஹியூமன் அவங்களுடைய அட்டென்ஷன் ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2 செகண்ட்லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் தான் ஒரு பர்டிகுலர் டைம். இது வந்து ஆளுக்கு ஆள் மாறுபடும். ஒருத்தரால் 10 செகண்ட் தான் ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்த முடியும். அது ஒருத்தரால் 20 நிமிஷம் ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்த முடியும். செயலுக்கு தகுந்த மாதிரியும் அந்த தனி நபருக்கு தகுந்த மாதிரியும் மனநிலைக்கு தகுந்த மாதிரியும் இந்த ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் வந்து கண்டிப்பாக மாறும். அடுத்து ஷிஃப்டிங் ஆர் ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கவன மாற்றம் அப்படிங்கிறோம். கவன மாற்றம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. இப்போ நாம் ஒரு விஷயத்தை கவனிச்சுட்டு இருக்கோம், சடனாக நமக்கு வேறு ஒரு தூண்டுதல், அதாவது பக்கத்தில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. அப்போ வந்து நம்முடைய கவனம் வந்து நாம் கவனிச்சுட்டு இருக்க ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்துக்கு மாறுறதுக்கு பேர் தான் கவன மாற்றம் அப்படிங்கிறோம். அதாவது எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வகுப்பு கவனிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆசிரியர் பேசிகிட்டு இருக்கிறது நமக்கான தூண்டுதல், ஸ்டிமுலஸ் அங்கே கிடச்சிட்ருக்கு. சப்போஸ் அந்த வகுப்புக்கு வெளியே ஏதோ ஒரு திடீர்னு ஒரு வெடி சத்தமோ ஏதாவது கேட்கும்போது நம்முடைய கவனம் வந்து அங்கே மாற்றம் அடையும். ஏன்னா அங்கே ஒரு ஸ்டிமுலஸ் நமக்கு அங்கே தூண்டுதல் வந்து நடக்குது. இதை தான் கவன மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கவன மாற்றத்தை அளக்கிறதுக்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சைக்கலாஜிக்கல் லேபில் வந்து பண்ணுறாங்க. அது ஒரு டிவைஸை வச்சு பண்ணுறாங்க. அந்த டிவைஸுக்கு பேர் வந்து மேசன்ஸ் டிஸ்க் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறது தான், அதாவது காட்சி புலனறிவு ஏற்ற இறக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன அப்படின்னா எவ்வளவு நேரம் நம்மளால் நம்முடைய கவனத்தை வேறு ஒரு பொருளுக்கோ வேறு ஒரு விஷயத்துக்கோ மாற்றாமல் இருக்க முடியுது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஸ்டடி. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி நடக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்குற டிஸ்கில் வந்து ஒரு 4 இல்லைனா 5 புள்ளிகள் வரையப்பட்டிருக்கும். அது ஒரு டேபிள் மேலே வச்சு அது வந்து அந்த இதில் வேகமாக சுற்ற விடுவாங்க. மெதுவாக சுற்ற ஆரம்பித்து வேகமாக நடக்கும். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு புள்ளியை பார்க்க ஆரம்பிக்கணும். அந்த புள்ளி நமக்கு கிளியராக தெரிய ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து கையை தூக்கிடணும். அதுக்கப்புறம் எப்போ ஒரு டைமுக்கு அப்புறம் அந்த புள்ளி வந்து நமக்கு ரொம்ப மங்கலாக தெரிய ஆரம்பிக்குதோ அப்போ கையை இறக்கிடணும். இந்த இடைப்பட்ட நேரத்தை அளவிடுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மேசன்ஸ் டிஸ்க் அப்படிங்கிறத வந்து நாம் பயன்படுத்துகிறோம். ஸோ இதுதான் கவன மாற்றத்தை அளவிடுறதுக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், ஒரு சோதனை இது. அடுத்ததாக நாம் பார்க்க போகிற டாபிக் வந்து டிவிஷன் ஆஃப் அட்டென்ஷன், கவன குலைவு இல்லைனா கவன பிரிவு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட நம்ம ஏதாவது ஒரு பணிகளை ஒரு டாஸ்க்கை வந்து நம்ம செய்யும்போது நம்முடைய கவனம் அந்த 2 வேலைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சிடும். ஸோ அதை தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா கவன குலைவுன்னு சொல்கிறோம். இப்போ 100% நம்ம கான்சன்ட்ரேஷனோட ஒரு ஒர்க்கை செய்ய முடியாது. 2லேயுமே நம்மளோட கவனம் கொஞ்சம் கொஞ்சம் மாறி மாறி இருக்கும். ஒரு விஷயம் தெளிவாக நடக்காது. இப்போ நம்ம ஒரு புக்கை ரீட் பண்ணிகிட்ருக்கோம், பக்கத்தில் நமக்கு பிடிச்ச பாட்டு கேட்குது. ஸோ அங்கேயும் பாதி கவனம் போகுது, புக்கை ரீட் பண்ணுறதுலேயும் பாதி கவனம் போகுதுங்கிறப்போ அங்கே ஒரு நல்ல ஒரு ரீடிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்காது. அதுதான் வந்து கவனக்குலைவு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது நமக்கு முக்கியமான தேவை, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்க எல்லாருக்கும் தேவை என்ன அப்படின்னா சஸ்டைன்டு அட்டென்ஷன் அப்படிங்கிறது, நிலையான கவனம் அப்படின்னு சொல்கிறது. அதாவது தொடர்ந்து ஏதோ ஒரு விஷயத்து மேலே, ஒரு ப்ராசஸ் மேலே நாம் தொடர்ந்து நம்முடைய கான்சன்ட்ரேஷனை ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட நம்முடைய கவனம் முழு சிந்தனையும் அங்கே தான் இருக்குது அப்படின்னு நாம் பண்ணுற ஒரு விஷயம் வந்து நிலையான கவனம், சஸ்டைன்டு அட்டென்ஷன் அப்படிங்கிறோம். அதாவது ஒரு மனிதன் ஏதாவது ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக ஒரு இதில் வந்து தேர்ச்சி பெறணும், வெற்றி பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்கு தேவை வந்து இந்த நிலையான கவனம், சஸ்டைன்டு அட்டென்ஷன் வந்து தேவை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கடைசியாக பார்க்க போகிற டாபிக் வந்து டிஸ்ட்ராக்ஷன், கவன சிதறல் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து முதல்ல வரையறுத்து சொன்னவர் வந்து HR பாட்டியா அப்படிங்கிறவர் 1968 சொல்லியிருக்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மேபி டிஃபைன்ட் as எனி ஸ்டிமுலஸ் whose presence interferes with the process of attention அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நாம் ஏதோ ஒரு கவனமாக ஒரு வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அப்போ நம்மளுடைய கவனத்தை சிதறடிக்கிற மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கவன சிதறலை நமக்கு ஏற்படுத்தும். ஸோ நம்ம அதில் வந்து 2 இருக்குது. ஒன்று எக்ஸ்டர்னலாக, இன்னொன்று இன்டர்னலாக அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ்டர்னல் அப்படிங்கும்போது இதை நம்ம ஒரு வேலையில் தீவிரமாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, நம்மளுடைய கவனம் சிதறுது. ஒரு பாட்டு கேட்குது, ஏதோ ஒரு திடீர்னு ஒரு மின்னல் அடிக்குது, ஏதோ ஒரு அன்கம்ஃபர்டபுளாக நமக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து கவனச்சிதறலை நமக்குள்ளே உருவாக்கும். அடுத்தது இன்டர்னலாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய சில காரணிகள் கவனச்சிதறலை உருவாக்கலாம். அதாவது வந்து திடீர்னு எமோஷ்னலாக நம்ம வந்து டிஸ்டர்ப் ஆகிறது, ஹெல்த்து சரியில்லாமல் போகிறது, தலைவலிக்குது, ரொம்ப போர் அடிக்குது, எனக்கு வந்து மோட்டிவேஷன் இல்லை அப்படிங்கிறப்போ
இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா நம்முடைய கவனத்தை சிதறடிக்கக்கூடிய காரணிகளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இவ்வளோ தான் இந்த அட்டென்ஷனில் நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே.